அடுத்தது கும்பராசி. கண்டிப்பாக. இந்த கும்பராசிக்கு இந்த பிறப்பு பயன் எப்படி சார் இருக்கு? அதாவது கும்பராசி வந்து பார்த்தீங்கன்னா காலச்சக்கரத்துக்கு 11ஆம் இடம். ஒரு மனிதனுக்கு ஒரு வாழ்க்கையில் வெற்றி வேணும், வாழ்க்கையில் முன்னேற்றம் வேணும் அப்படின்னா கும்பராசி கூட இருக்கும். பணத்துக்கும் பொருளுக்கும் எப்பொழுதும் தன்னை விட்டு கொடுக்காம தன்னுடைய கொள்கைக்காக ஒரு நிலையாக இருக்கக்கூடிய நபர்கள் தான் கும்பராசிக்காரங்க. ஸோ இவங்கள்ட்ட போய் ஒரு ரகசியம் சொல்லி அடுத்தவர்களுடைய கடனை அடைக்கணும் அப்படின்னா கும்பராசிக்காரங்க கையில் அந்த காசை தூக்கி கொடுத்துருவாங்க. அவங்க தருவாங்கல்ல அப்படின்னு சொல்லி கொடுத்துருவாங்க, ஆனால் திரும்ப வராது. அது வெளிநாடாக இருக்கட்டும், வெளியூராக இருக்கட்டும், வெளி மாநிலம் இருக்கட்டும். ஸோ நம்ம கும்பராசிக்காரங்க பயணங்களை அதிகமாக விரும்புவாங்கன்னு சொல்லலாம். வணக்கம், திஸ் இஸ் பாலாம்பிகா. உலகமெல்லாம் பார்த்துட்ருக்கிற எங்கள் ஜோதிடர் யுகம் சேனல் அனைவருக்கும், ரசிக பெருமக்களுக்கும், உங்களால் நிறைய கமெண்ட் பார்த்து சந்தோஷப்படுற எங்களுக்கு, உங்களை பார்க்கணும், உங்களுக்கு நிறைய விஷயங்களை கொண்டு சேர்க்கணும் அப்படிங்கிறதுல ஒரு ஆர்வத்தை தூண்டுற உங்களுக்கு மிகப்பெரிய நன்றி. முதல்ல நிறைய விஷயங்கள் நம்ம பார்த்துட்டு வரோம் இல்லையா? இன்றைக்கி வந்து பிரம்மன் எழுதிய விதி. என்னங்க கேட்குறதுக்கு புதுசாக இருக்கா? கண்டிப்பாக இது புதுசு தான். பிறப்பு பலன் அப்படின்னு ஒன்று இருக்குது. இது வந்து தெரிஞ்சுக்கணுன்னு எனக்கே இப்போ ஆசையாக இருக்குது. என்னோடய பிறப்பு பலன் எப்படி இருக்கும் அப்படின்னு நானே ஆவலாக இருக்கேன். நான் அப்போ நீங்கள் எவ்வளோ ஆவலாக இருப்பீங்க? ஸோ நம்மளுடைய பிறப்பு பலன் எப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம வாழ்க நலமுடன் ஜோதிடர் டிஜே சுந்தரபாண்டி அவர்களை தான் நம்ம சந்திக்க போகிறோம். உங்களுக்காக நிறைய விஷயத்தை கொண்டு வந்துட்டுருக்காரு. ஓகேவா? கேட்போம் அவரை, வாங்க பார்ப்போம். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க சார்? சூப்பராக. நீங்கள் எப்படி? நல்லா இருக்கேன் சார். சந்தோஷம் சார். பிறப்பு பலன் அப்படின்னு ஒன்று இருக்குது சார். அது வந்து இப்போ எனக்கே வந்து அது புதுசாக இருக்குது, பட் கேட்கணுன்னு ரொம்ப ஆவலாக இருக்குது. கண்டிப்பாக. அது மாதிரி எல்லாருக்கும் இருக்கும் அந்த ஆவல். பிறப்பு பலன்னா என்ன சார் அது? அதாவது நம்ம அந்த பூமியில் பிறந்தோன்னே எல்லாருக்குமே ஒரு கிரகங்கள், அதாவது பிறந்த நேரம், அதே போல் பிறந்த தேதி, மாதம், வருடத்தை வச்சு ஒரு கிரக நிலைகளை வந்து நம்ம ஜாதக கட்டத்தில் எழுதுறோம். ஸோ ஒவ்வொருத்தவங்களும் பிறந்த நேரத்தை வச்சு லக்னம், ராசி, நட்சத்திரங்கள், அதே போல் வந்து பார்த்திங்கன்னா திதி, அதே போல் கர்மா, ஸோ எக்ஸட்ரா நிறையா போய்கிட்டே இருக்குன்னு சொல்லுவேன். அது சொல்ல வந்தால் ஃபுல்லாக சொல்லிக்கலாம். ஸோ அப்படி இருக்கும்பொழுது இந்த பூமியில் பிறந்ததுக்கான காரணம் என்ன? ஓகே, நான் ஏன் வாழ்கிறேன், என்னுடைய வாழ்க்கை எதை நோக்கி பயணிக்குது? ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு தனித்துவம் இருக்கும். நான் மட்டும் ஏன் இந்த தனித்துவத்தில் இருக்கேன், எனக்கு மட்டும் ஏன் நிறையா பிரச்சனை வருது, என்னை தேடியே பிரச்சனை வருது. ஸோ இப்படி ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு விதமான ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஸோ இந்த இதில் ராசியின் அடிப்படையில் நம்மளுடைய நேயர்களுக்கு, ஒவ்வொரு ராசி நேயர்களுக்கும் அவர்களுடைய குணாதிசயங்கள், அவர்களுடைய செயல்பாடுகள், அவங்கள யார் இயக்குறா, யார் இவங்கள ரொம்ப தடுமாற்றத்தை கொடுக்கக்கூடிய செயலை செய்கிறாங்க. ஸோ அதே போல் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு இவங்களே உணர்ந்து இவங்களுடைய வாழ்க்கையில் ஒரு உயர்ந்த நிலைக்கு போகிறதுக்கு. ஏன்னா ஒரு விஷயம் சொல்லுவது தெரியுமா, சுவர் இருந்தால் தான் சித்திரம் வரையும். ஆமாம். சுவரே இல்லாமல் இருந்தால் கையை வச்சு இப்படி 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 ட்ராயிங் பண்ணால் உங்களுக்கு நான் என்ன சொன்னேன் தெரியுமா? தெரியாது. அதே ஒரு ஸ்லேடோ ஒரு சுவர் இருந்துச்சுன்னா நான் எழுதுனேன்னா ஒவ்வொரு சார் இது எழுதியிருக்காங்க, இதான் விஷயம் அப்படின்னு புரிஞ்சுக்கிறோம்ல. ஸோ அதே மாதிரி தான் இப்போ நம்மளுடைய நேயர்களுக்கு பல தடுமாற்றங்கள், பல குழப்பங்கள். நான் எல்லாமே பண்ணி பார்த்தேன் சார், எல்லா கோயிலும் போயிட்டேன் சார், பரிகாரம் பண்ணிட்டேன் சார், ஆனால் என்னை நான் உணர முடியவில்லை. நான் பிறருக்காகவே வாழ்ந்துருக்கேன், நான் எனக்காக வாழணும், என் குடும்பத்துக்காண்டி வாழணும். அப்போ என்ன வழிபாடு செய்யலாம், என்ன விஷயம் செஞ்சால் என்னோடய வாழ்க்கையில் ஏற்றம் உண்டு அப்படின்னு நினைக்கக்கூடிய நம்மளுடைய நேயர்களுக்கு நம்ம சொல்லக்கூடிய இந்த வழிபாடானது வாழ்க்கையில் ஒரு வெற்றியை கொடுக்கக்கூடிய, பிறப்பின் ரகசியத்தை உணரக்கூடிய தன்மையாக இருக்கும். வெரி குட் சார். ரொம்ப அது கேட்குறதுக்கு ரொம்ப எனக்கே ஆவலாக இருக்குது. கண்டிப்பாக. இவ்வளோ ஒரு அழகான ஒரு பதிவு இது. அடுத்தது கும்பராசி. கண்டிப்பாக. இந்த கும்பராசிக்கு இந்த பிறப்பு பயன் எப்படி சார் இருக்குது? அதாவது கும்பராசி வந்து பார்த்திங்கன்னா காலச்சக்கரத்துக்கு 11ஆம் இடம். ஒரு மனிதனுக்கு ஒரு வாழ்க்கையில் வெற்றி வேணும், வாழ்க்கையில் முன்னேற்றம் வேணும் அப்படின்னா கும்பராசி கூட இருக்கும். கும்பராசிக்காரங்க கூட இருந்தால் ஆட்டோமேட்டிக்காக ஒரு வெற்றி கிடச்சிரும், ஒரு சந்தோஷம் கிடச்சிரும். ஆனால் கும்பராசிக்காரங்களுக்கு சந்தோஷம் இருக்குன்னா எங்கே இருக்குன்னு தேட வேண்டியிருக்கும்.
கும்பராசிக்காரங்க மற்றவங்களுடைய சந்தோஷத்தை ஒரு உறுதிப்படுத்துவதற்கு என்னென்ன செய்வாங்க. அவங்க நல்லா இருக்கணும்னுக்காண்டி எவ்வளோனா விட்டு கொடுத்து போவாங்க. அந்த அளவுக்கு ஒரு ஒரு நல்ல குணம். ஞாபக சக்தி அதிகமாக இருக்கும். ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது, 20 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த தேதியை கூட கரெக்டாக சொல்லுவாங்க. இந்த தேதியில் இந்த இடத்துல இந்த மாதிரி நடந்துச்சு, நீ என் கூட இருந்த ஞாபகம் இருக்கா அப்படின்னு ஒரு சொல்லக்கூடிய ஆற்றல் அவங்களுக்கு இருக்கு. பணத்துக்கும் பொருளுக்கும் எப்பொழுதும் தன்னை விட்டு கொடுக்காம தன்னுடைய கொள்கைக்காக ஒரு நிலையாக இருக்கக்கூடிய நபர்கள் தான் கும்பராசிக்காரங்க. ஸோ இவங்கள்ட்ட போய் ஒரு ரகசியம் சொல்லி இதை பாதுகாத்துக்கோ, அடிச்சுக்கிட்டான்னு சொல்லாத, நீ தான் கரெக்டான ஆளுன்னு சொல்லிட்டா உயிர் போனாலும் விட்டு கொடுக்காம அந்த ரகசியத்தை பேணுங்க. ஒரு கடமை கண்ணியம் எப்படி ஒரு ஃபாலோ பண்ணுறாங்களோ அது மாதிரி இவங்க ரகசியத்தை யார்ட்டையும் சொல்ல மாட்டாங்க. அந்த அளவுக்கு ஒரு ரகசியத்தின் பொக்கிஷம் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு கும்பராசிக்காரங்க இருப்பாங்க. கும்பராசிக்காரங்க யாரையும் நம்பி வாழ மாட்டாங்க. நான் உன்னை நம்பி வாழ்கிறேன் கிடையாது, உனக்காக தியாகம் செய்கிறேன், ஓகே. உறுதியாக இவங்களுடைய இயல்பான குணம் இருக்குன்னா, மற்றவர்களுடைய கஷ்டங்களையும் கவலைகளையும் தீர்க்க வேண்டும் என்பதற்காக நேரங்கள் அதிகம் ஒதுக்கி இவங்க சம்டைம் இவங்க யாருங்கிறதே மறந்தது நிறைய பேர். அந்த அளவுக்கு இவங்க ஒரு விட்டு கொடுத்து போகிற தன்மையில் பெஸ்ட்டானவங்க. அடுத்தவர்களுடைய கடனை அடைக்கணும் அப்படின்னா கும்பராசிக்காக கையில் அந்த காசை தூக்கி கொடுத்துருவாங்க. அவங்க தருவாங்கள்ல அப்படின்னு சொல்லி கொடுத்துருவாங்க, ஆனால் திரும்ப வராது. அப்படி எந்த துறையில் இருந்தாலும் தனக்கு ஒரு மதிப்பு மரியாதை வேணும் அப்படிங்கிறக்காண்டி ஏதாவது ஒரு தனித்துவத்தை காட்டுவாங்க. ஒரு தனிச்செயல், எப்படியாவது ஒரு முன்னேறணும், மற்றவங்க நம்மளை பார்க்கணும் அப்படிங்காண்டி ஒரு திறமையான விஷயங்களை வெளிப்படுத்தக்கூடிய தன்மை இவங்களுக்கு உண்டு. அதில் நம்ம அதிகமாக இரவில் ரவுண்டிங்கில் இருக்காங்க பார்த்தீங்களா, இதெல்லாம் நம்ம கும்பராசிக்காரங்க தான். மேக்ஸிமம் அதிகமாக கும்பராசிக்காரங்க வெளியே நைட் ட்ராவல் போகலாமா, காரில் போகலாமா, பைக்கில் போகலாமா அப்படிங்கிற ஒரு தாட் அவங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ மாதத்துக்கு ஒரு தேவையாவது நைட் ட்ராவல் பண்ணணும் அப்படிங்கிற ஆசை உங்களுக்கு இருக்கும். பொதுவாகவே அதிக பயணங்கள், அது வெளிநாடாக இருக்கட்டும், வெளியூராக இருக்கட்டும், வெளி மாநிலமாக இருக்கட்டும், ஸோ நம்ம கும்பராசிக்காரங்க பயணங்களை அதிகமாக விரும்புவாங்கன்னு சொல்லலாம். இதில் வந்து ஒரு படி மேலே போய் கும்பராசி பெண்களை பற்றி பார்ப்போம் அப்படின்னா, ரொம்ப ரொம்ப உருகி அன்பு வைப்பாங்க. அது நட்பாக இருந்தாலும் சரி, காதலாக இருந்தாலும் சரி, கணவனாக இருந்தாலும் சரி, முழுமையாக நம்புவாங்க, முழுசாக நம்பிடுவாங்க. கடைசியில் நம்பின பிறகு கொஞ்சம் யோசிக்கும் போது தெரியும் இவங்க நம்பிக்கை வச்சது உண்மை, ஆனால் இவங்க நம்பினவங்க போலியானவங்க. அந்த அளவுக்கு லாக் ஆயிடுவாங்க. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா வெள்ளி கொலுசு இவங்களுக்கு கொஞ்சம் அதிகமாக தொலைஞ்சிருக்கும். வெள்ளி சம்மந்தப்பட்ட பொருட்கள், கொலுசு, அதே போல் வந்து பார்த்திங்கன்னா மோதிரம், வெள்ளி மோதிரம், வெள்ளி செயின், இதெல்லாம் இவங்க இயல்பாகவே தொலைக்கக்கூடிய சூழ்நிலை உண்டு. இந்த மாமனார் மாமியார் பிரச்சனை அதிகமாக யாருக்கு வரும் அப்படின்னா, இவங்க கணவர் இவங்க மேலே பாசம் வச்சா இவங்க மாமனார் மாமியாரால் பிரச்சனை. மாமனார் இவங்க மேலே அதிகமாக அக்கறை வச்சுட்டாங்கன்னா கணவரால் சில போராட்டங்கள் அப்படிங்கிறது இயல்பாகவே உங்களுக்கு சில நேரங்களில் இருக்கக்கூடிய சூழ்நிலை உண்டு. இல்லை சார், எனக்கு கணவரும் எனக்கு பிரச்சனை கிடையாது, என்னோடய மாமனார் மாமியாரும் பிரச்சனை கிடையாது. அது எப்படி இருந்துச்சு அப்படின்னா, இவங்களுடைய லக்னத்துக்கு 10ஆம் இடம் வலுவாக இருந்தால் இந்த பிரச்சனை சால்வ் ஆகிடும். ஓகே, சின்ன சண்டை வரும், ஆனால் இவங்க அட்ஜஸ்ட் பண்ணி போவாங்க, சரியாக போயிடும். ஆனால் 80% கட்டாயமாக இந்த நபர்கள் யாரோ ஒருத்தவங்க இவங்களை டாமினேட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்கன்னு நம்ம சொல்லலாம். அதே போல் மனசில் என்ன அளவுக்கு வலி வேதனையை வச்சுக்கிட்டும் நம்மளை கஷ்டப்படுத்துகிறவங்க நல்லா இருக்கும்னு சொல்லி வேண்டக்கூடிய நபர்களில் கும்பமும். அதுவும் கும்பராசி பெண்கள் எப்பொழுதுமே என்னுடைய கணவர் நல்லா இருக்கணும், என் மாமியாரெலாம் நல்லா இருக்கணும் அப்படிங்க இயல்பாகவே சொல்லக்கூடிய தாட்டு, வழிபாடு பண்ணக்கூடிய விஷயம் இவங்க பண்ணுவாங்க. இரக்கம் பாசம் இந்த ரெண்டும் வச்சிருக்க வரையும் என்ன பண்ணுவாங்கன்னா விட்டு கொடுத்து போயிட்டே இருப்பாங்க. இவங்களை ஓவர் டாமினேஷன் பண்ணிட்டாங்க அப்படின்னா தான் இவங்களால ஏற்றுக்க முடியாமல் அந்த நபரை ஏதாவது ஒரு விஷயம், ஒரு பாடம் கொடுக்கணும்னு முடிவு எடுத்துட்டாங்கன்னா சரியான பதிலடி கொடுத்துட்டு ஏன்டா இவனை தொட்டோம் இப்போ கெட்டோன்னு சொல்கிற அளவுக்கு ஒரு பாடத்தை எடுத்துக்காட்ட செஞ்சிருவாங்க. இப்போ வந்து அவங்களுடைய தான தர்மம், அதாவது கும்பராசி பண்ண வேண்டிய தான தர்மம், அவங்க போக வேண்டிய ஆலயம் ஏதாவது இருக்கா? நம்ம கும்பராசிக்காரங்க ஏற்கனவே நிறைய தான தர்மங்கள் பண்ணிட்டு தான் இருப்பாங்க. இவங்க எப்பொழுதுமே தான தர்மம் பண்ணாமல் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. ஸோ பொதுவாகவே இந்த தானம் பண்ணால் அவங்க நல்லா இருப்பாங்க, சிறப்பாக இருப்பாங்க அப்படின்னா, அவங்களுடைய பாட்டி தாத்தா இருக்காங்க அப்படின்னா
அவங்களுக்கு மறக்காமல் மாதத்துக்கு ஒரு முறை அவங்களுடைய செலவுக்கு ஏதாவது ஒரு தொகை கொடுக்கணும். இவங்க உழைப்புலேருந்து கண்டிப்பாக கொடுக்கணும். அப்படி பாட்டி தாத்தா இல்லை அப்படின்னா அவங்களுக்குரிய வயதில் இவங்க யாரை பாட்டின்னு தாத்தான்னு கூப்பிட்றாங்களோ அவங்களுடைய ஆசீர்வாதம் வாங்குறது, அவங்களுக்கான ஒரு ஏதாவது ஒரு மருத்துவ செலவுக்கோ அல்லது ஏதோ ஒரு உணவுக்கோ இவங்களுடைய பங்களிப்பு கொடுத்து, நீ நல்லா இருப்பா பேராண்டி, நீ நல்லா இருப்பா தங்கக்குட்டி அப்படின்னு ஒரு ஆசீர்வாதம் வாங்கிட்டா போதும். இவங்களால் எவ்வளோ பெரிய பிரச்சனை இவங்களுக்கு இருந்தாலும் சரி அதை சமாளித்து வெற்றி பெறுவாங்கிறது நிதர்சனமான உண்மை. ஸோ இவங்களுக்கான வழிபாடு அப்படின்னு எடுத்தீங்கன்னா ராஜகாளி அம்மன் வழிபாடு. ராஜகாளி அம்மனை போய் பார்த்து இவன் கையெடுத்து கும்பிட்டு, நீ தான் தாய் எனக்கு உறுதுணை, நான் உன்னை நம்பி வந்திருக்கேம்மா அப்படின்னு நின்னா போதும். இவங்க எனர்ஜி பவர் கூடும், ஏமாற்றங்கள் குறையும், தடுமாற்றம் காணாமல் போகும், முன்னேற்றங்கள் இவங்களுக்கு முன்னாடி போகும், முன்னேறி போய்கிட்டே இருப்பாங்க. சூப்பர், தேங்க்யூ தேங்க்யூ. உங்களுக்கு ஏதாவது இதில் டவுட் இருந்ததுன்னா, கும்பராசி நேயர்களுக்கு அதாவது ஏதாவது டவுட் இருந்தது, இல்லை நான் எந்த கோயிலுக்கு எத்தனை மணிக்கு போகணும், எந்த நேரத்தில் போகணும், என்ன தான தர்மத்தில் என்னென்ன பண்ணலாம், உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா வீடியோலேருந்து நம்பர் எடுத்து சேர நேரிலேயே காண்டாக்ட் பண்ணலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. ஒரு எல்லாத்துக்குமே உங்களுக்கு அழகாக தெளிவான ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுப்பாரு. தேங்க்யூ.